இந்தியாவில் குறிப்பிடத்தக்க தயாரிப்பாளர்களில் ஒருவராக திகழும் பிவிபி வித்தியாசமான இயக்குனர் என்று அறியப்பட்ட செல்வராகவன் ஜனரஞ்சகமான இசையமைப்பாளர் என்று வெற்றி பெற்றிருக்கிற ஹாரிஸ் ஜெயராஜ், உயரமான அனுஷ்கா, உயரம் தொட்ட ஆர்யா, இத்தனை பெரிய படை அமைந்திருக்கும் பொழுது இந்த படம் வெற்றி பெறாமல் போவதுதான் ஆச்சரியமே தவிர வெற்றி பெறுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று பழைய மொழி உண்டு. சற்றே மாற்றி சொல்வதானால் இப்படம் தோற்கின் எப்படம் வெல்லும் என்று கேட்க வேண்டியவராக இருக்கிறேன். என் பழைய நண்பர் தயாரிப்பாளர் பிரசாத் இங்கு பேச வந்தார். அவர் ஒன்று சொன்னார், பிவிபி தவிர இந்த படத்தின் தயாரிப்பு செலவை வேறெவரும் ஏற்றிருக்க முடியுமா என்பது ஐயப்பாடு என்று சொன்னார். காரணம், ஆர்யாவுக்கு எவ்வளவு வியாபாரமோ அதை போல 2 மடங்கு இந்த படத்திற்கு செலவாகி இருக்கிறது என்று சொன்னார். பிரசாத் அவர்களுக்கும் பிவிபி அவர்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆர்யாவின் வியாபாரத்திற்கு போல 2 மடங்கு செலவானால் ஆர்யாவின் பழைய வெற்றியை போல இது 2 மடங்கு வெற்றி பெறும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது பிழையில்லை. ஏனென்றால் செல்வராகவனின் உழைப்பு அற்புதம், செல்வராகவனுடைய சிந்தனை அற்புதம். என் நண்பர் கஸ்தூரி ராஜா, செல்வராகவனின் தந்தை, இங்கே பேச வந்தபோது ஒன்று சொன்னார், பிவிபிக்கு நன்றி, பெற்ற என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை அவனை. அவன் என்ன பேசுகிறான், என்ன சிந்திக்கிறான், எப்படி இயங்குகிறான் என்பது எனக்கு தெரியாது. நானே புரிந்து கொள்ளாதவனை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார். கஸ்தூரி, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குளத்தில் நீர்ப்பூக்கள் பூத்திருக்கின்றன, பக்கத்தில் மீன்கள் இருக்கின்றன, தவளைகள் இருக்கின்றன, பூச்சி ராசிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நீர்ப்பூவில் தேன் உண்டு என்ற செய்தி அந்த குளத்தில் வாழ்கிற எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. எங்கிருந்தோ வருகிற வண்டுதான் அதில் தேனை மொண்டு கொண்டு செல்கிறது. எனவே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, பிவிபி என்ற வண்டு செல்வராகவனை புரிந்து கொண்டது. அதனால் 2 பேர் வெற்றி பெறுவார்கள். நண்பர்களே, ஆண்டுக்கு தமிழ் திரைப்படம் 200 வெளியாகிறது. ஒரு படத்திற்கு சராசரியாக 5 பாடல்கள் என்று சொன்னால் 1000 பாடல்கள் எழுதப்படுகின்றன. இந்த 1000 பாடல்களில் 10 பாடல்கள் மட்டும்தான் முத்து பாடல்கள். அந்த 10 பாடல்களில் ஒன்றாக இந்த 2ஆம் உலகத்தில் ஒரு பாடல் இடம்பெறுவதற்கான சாத்திய கூறு இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம், யாருக்கு நல்ல பாட்டு அமையும் தெரியுமா? எவன் இலக்கிய தேடல் கொண்ட இயக்குனரோ, எவன் மொழி காதல் கொண்ட இசையமைப்பாளனோ, இவர்கள் 2 பேருக்கும் நல்ல பாட்டு அமையும். ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் செல்வராகவனுக்கும் அந்த இலக்கிய தேடல் உண்டு, மணிரத்னத்திற்கு உண்டு, பாரதிராஜாவுக்கு உண்டு, பாலச்சந்தருக்கு உண்டு, ஸ்ரீதருக்கு உண்டு, சங்கருக்கு உண்டு. எவரவர்களுக்கெல்லாம் இலக்கிய தேடல் இருக்கிறதோ நல்ல பாட்டு அமையும். நண்பர் லிங்குசாமிக்கும் அந்த ராசி இருக்கிறது. இந்த படத்தின் பாடல்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். நான் 30 ஆண்டுகளாக எல்லோருடன் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இலக்கியத்தின் சாரத்தை சினிமா பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேள்விதான் நான் நடத்தி கொண்டிருப்பது. இதனால் நிறைய இழந்திருக்கிறேன், நிறைய நட்பை இழந்திருக்கிறேன், நிறைய படங்களை இழந்திருக்கிறேன், நிறைய பணத்தை இழந்திருக்கிறேன். தமிழை மட்டும் இழக்கவில்லை. தமிழை இழக்கக்கூடாது என்பதற்காக மற்ற இழப்புகளை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இலக்கியத்தின் சாரத்தை பாட்டுக்குள் கொண்டு வருவது அபூர்வம். இதில் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறேன். இந்த பாட்டில், கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியால் என்னை தின்று போகிறாய் ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ஒரு வரி எழுதியிருக்க, 3ஆம் உலகப் போர் என்ற படைப்பில்
அமெரிக்க பெண் எமிலி வானத்தில் ஒரு பறவையை பார்ப்பா, பார்த்துட்டு கேட்பா, இந்த பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது. எல்லாம் விழிப்பானுங்க. அவளே திருப்பி சொல்லுவாள், பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது தெரியுமா? இலக்கு அடையும் தூரத்தில் அல்ல, பறக்கும் வேகத்தில் அல்ல. வானில் பறவைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது, எந்த பறவைக்கும் வேர்க்காது. அது அல்ல பறவையின் சிறப்பு. இது தெரியுமா பறவையின் சிறப்பு? வானத்தில் பறக்கும் போது மொத்த ஆகாயத்தையும் மறக்கடித்து விட்டு தன்னை மட்டும் கவனிக்க செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி. ஆகாயம் மறந்து போது இவ்வளவு பெரிய வெளியை ஒரு புள்ளி உண்டு விட்டு போய்விடுகிறது. இதான் ஒரு பறவையின் வெற்றி. இதை பாட்டில் வச்சிருக்க. பறவை பறக்கும் போது ஆகாயம் தொலைந்து போகும், நான் உன்னை பார்க்கும் போது இந்த உலகம் தொலைந்து போகும். செல்வராகவன் கைதட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் தமிழுக்கு கிடைத்த பேர். ஜெயராஜ், இதுக்கு தான் நான் சண்டை போடுறேன். எனக்கு தெரியும், நான் ஒரு 40 வருஷமா மேடைகளிலும் தெருக்களிலும் பள்ளிகளிலும் வீதிகளிலும் டீக்கடையில் உட்கார்ந்து மெல்ல மெல்ல பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டே வர்றோம். அதான் உண்மை. அப்புறம் இதுல ஒரு பாட்டு இருக்கு, ஒரு நல்ல பாட்டு, சின்ன கற்பனை தான். இனி என் கன்னத்தோடு கன்னம் வைத்தால் நான் மண்ணில் வாழும் போது வாழ்ந்திருப்பேன். அப்புறம் உன் கண்ண குழியில் புதைத்து விட்டால் மாண்டவரகும் வாழ்ந்திருப்பேன். சிவராக ரொம்ப நன்றி. இந்த வரிகளை எல்லாம் ஆஹா நன்றாக இருக்கிறது என்று பாராட்டி ஏற்றுக்கொண்டதனால் எங்கள் தமிழர்கள் கைதட்டுகிறார்கள். இதுதான் பெரிய வெற்றி. தமிழ் சினிமா நிறைய அற்புதமான ஆற்றல்களை வைத்திருக்க. ராம்ஜி, உங்களை ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு தெரியாது யாரு நீ யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி சினிமா ரொம்ப, நான் சினிமாவில் இருக்கிறேன், சினிமாவுக்குள் இல்லை. நானும் இவங்க மாதிரி தான் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு யார் நீங்க இவங்களாம் யாரும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு இயக்குநர்கள் மட்டும் தான் தெரியும், இசையமைப்பாளர் தெரியும், நடிகர்கள் பெரிய பழக்க நடிகர்கள் யாருமே தெரியாது. அப்படி தூரத்தில் இருக்கேன். உங்களை பார்த்து வியக்கிறேன், என்ன பண்ணியிருக்காரு. ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இடையான ஷாட்டை ராம்ஜி வச்சிருக்காரு அந்த படத்தில். இவ்வளவு பெரிய கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் நடிகைகளும் சிந்தனையாளர்களும் குளித்து கிடக்கிற உலகம் இந்திய சினிமா உலகம். 100 விழா கொண்டாட போகிறது இந்திய சினிமா. 100 விழா கொண்டாடுகிறவர்களே, சிறந்தவர்களே, உங்கள் செவிகளுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்ல போகிறேன். நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். மறைந்தவர்களை மட்டும் கொண்டாடி முடித்து விடாதீர்கள். வாழுகிற சாதித்தவர்களை கொண்டாடுங்கள். இவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். இவர்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்ந்தவர்களை துதி கொண்டாடுங்கள், வாழுகிறவர்களுக்கு பாராட்டுங்கள். 2 பேரும் சேர்ந்ததுதான் தமிழ் சினிமா. உதாரணமாக, மறைந்தவர்களை மட்டும் பாராட்டுவது என்ன நியாயம்? ஒரு கணவன் இறந்து விட்டான், அவள் மனைவிக்கு பொட்டு அழிக்கப்படுகிறது. ஆனால் இறந்து போன கணவனின் படத்துக்கு பொட்டு வைக்கப்படுகிறது. என்ன நியாயம்? இறந்து போன கணவனின் படத்துக்கு பொட்டு வைக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவியின் பொட்டை அழிக்கிறாய். இறந்ததற்குத்தான் மரியாதையா? மறைந்த கலைஞர்கள் கொண்டாடப்பட வேண்டும், இருக்கும் கலைஞர்களும் பாராட்டப்பட வேண்டும். 100 விழா கொண்டாடுகிற பெருமக்களுக்கெல்லாம் என் வேண்டுகோள் ஒன்று உண்டு. அரசியலில் கலை இருக்கலாம், கலையில் அரசியல் இருக்கக்கூடாது. எனவே மணிரத்னம் போன்றவர்கள், பாரதிராஜா போன்றவர்கள், பாலச்சந்தர் போன்றவர்கள், இன்னும் பெரிய கலைஞர்கள், இந்தியாவின் அடையாளங்கள். ஏஆர் ரஹ்மான் ஒரு தமிழன் ஆஸ்கார் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான். பெரிய கனவுங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும். இவர்கள் கொண்டாடப்பட்டால்தான் அந்த விழா பூர்ணம் பெறும். செல்வராகவனுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற்றுத்தான் தீரும். ஏனென்றால் இமயமலையில் ஒருவன் ஏறுகிறான் என்றால் இமயத்தில் கொடி நட்டான் என்பது ஒரு அனுபவம். நடவில்லை என்றாலும் இமயமலை ஏறிய அனுபவம் நமக்கு வெற்றி. மணிரத்னம், செல்வராகவன், பாரதிராஜா, பாலச்சந்தர் படங்கள் எல்லாம் ஒண்ணு இருக்கு. ரசிகர்கள் சொல்றேன், இவர்கள் படங்களில் வெற்றி படம் தோல்வி படம் என்று எதுவும் இல்லை. புரிந்து கொள்ளப்பட்ட படம், புரிந்து கொள்ளப்படாத படம் என்றுதான் உண்டு.
தொடர்ந்து உழைப்போம், தமிழர்களை உற்சாகமாக வைத்திருப்போம். எத்தனையோ பொருள் வேட்டை, புகழ் வேட்டை, பண வேட்டை, கல்வி வேட்டை, இதற்கு மத்தியில் தமிழர்களும் இந்தியர்களும் வந்து கெட்டிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனசு இறுகி கிடக்கிறது, இருதயம் பூட்டப்பட்டு கிடக்கிறது. இந்த இருதயத்திற்கு பூட்டப்பட்ட வீசுகிற மெல்லிய தென்றல் தான் கலை. அந்த கலை காற்று தொடர்ந்து வீசட்டும். இந்த படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.